திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் இந்துமதி தம்பதியினர். வெங்கடேஷ் பாய்லர் வேலைக்கும் இந்துமதி வைண்டிங் வேலைக்கும் செல்கின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் 15 வயதான சபரி சொக்கம்பாளையம் அரசு காந்தி உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்தவர். வெள்ளிக்கிழமை காலையில் வகுப்பறையில் இருந்து மாயமானவர் மாலை நேரத்தில் உடலில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். அவரை மீட்ட பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் அந்த சிறுவனை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்து முதல் உதவி சிகிச்சை அளிக்க செய்தார். விசாரணையில் சிறுவன் சபரியை 4 போதை இளைஞர்கள் கடத்திச் சென்று மது குடிக்க வைத்து அடித்து சித்திரவதை செய்தது தெரியவந்தது. பெற்றோர் கட்டாயப்படுத்தி விடுதியில் சேர்த்து விட்டதால் அங்கிருக்க பிடிக்காமல் சம்பவத்தன்று காலை பள்ளிக்கு கட்டடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு உள்ளார் மாணவர் சபரி. சொக்கம்பாளையம் பள்ளிக்கு அருகே சாலையில் சென்றவர்களிடம் லிப்ட் கேட்டதாக கூறப்படுகின்றது. அப்போது அந்த வழியாக 2 பைக்குகளில் வந்த 4 இளைஞர்களிடம் சபரி லிப்ட் கேட்டு கையை காட்டிய நிலையில் சாமாளாபுரத்தில் இறக்கி விடுவதாக கூறி சபரியை 2 சக்கர வாகனத்தில் இளைஞர்கள் ஏற்றியுள்ளனர். கருமத்தம்பட்டி பகுதியில் சோமனூரில் காலை 11 மணிக்கு சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுபான கடையில் மது வாங்கி அருந்தியுள்ளனர். சிறுவன் சபரியையும் குடிக்க சொல்ல அவன் மறுத்ததால் கடுமையாக தாக்கியுள்ளனர். குடிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் கைக்குட்டையை சிறுவனின் முகத்தில் வைத்து மயங்கச் செய்துள்ளனர். அதன் பின்னர் சிறுவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. கண் விழித்து பார்த்தால் சூலூர் அருகே காடாம்பாடி VIP நகர் பகுதியில் ஒதுக்குப்புறமான ஆளில்லா கட்டிடத்திற்கு கொண்டு சென்று மீண்டும் குடிக்கச் சொல்லி தாக்கியுள்ளனர். மறுத்து அடம் பிடித்த சிறுவனின் பின்மண்டையில் இரும்பு ராடால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. முகம், காது, வாய், தலைப்பகுதி, முதுகு பகுதி என பலமாக தாக்கியுள்ளனர். அங்கு அறை முழுவதும் இரத்தக்கரை படிந்துள்ளது. மேலும் மது பாட்டில்கள், உடைந்த கண்ணாடி ஆகியவை அங்கே கிடந்தது. சம்பவ இடத்தை சூலூர் போலீசார் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் சபரியின் தாயார் இந்துமதி கூறும்போது, இனிமேல் எந்த குழந்தைக்கும் இதுபோல் நடக்கக்கூடாது, தயவு செய்து ஒயின் ஷாப்பை மூடுங்கள் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார். 4 பேருக்கும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு தக்கிய தண்டனை கொடுக்கணும். இனிமே யாரும் இப்படி பண்ணக்கூடாது, எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க, அவ்வளவுதான், ஒயின் ஷாப்பை மூடுங்க. முதற்கட்ட விசாரணையில் சிறுவனை மது குடிக்க வைத்து தவறான செயல்களில் ஈடுபட எண்ணி இருக்கலாம் என்றும் சிறுவன் ஒத்துழைக்க மறுத்ததால் மிருகத்தனமாக தாக்கியது தெரிய வந்துள்ளது. சைக்கோ போல கொலை வெறியுடன் சிறுவனிடம் நடந்து கொண்ட 4 பூச்சாண்டி இளைஞர்களையும் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.